ஐயாவை பத்தி சொல்லணும்னா எங்களுக்கெல்லாம் ரொம்ப ஒரு பெரிய உதாரணம். ஏன்னா இந்த அளவுக்கு பேசுறோம், அப்படி தனியா வந்து ஒரு பொது இடத்துல நிக்கிறோம், பேசுறோம். இப்ப வேலையிலேயே போய் துணிச்சலா ஒரு எச்சேரை பார்க்கணும் கொள்ளணும்னா அவங்களுக்கு கொடுத்த தைரியம், சார் கொடுத்த தைரியம். எங்கேயும் போய் எங்களால தனியா நின்று பேச முடியும். ஒரு காலத்துல நாங்க ரொம்ப பயந்தோம், ஐயோ அங்க போனா அவங்க என்ன பேசுவாங்களோ என்ன பண்ணுவாங்களோன்னு. அவர் கொடுத்த தன்னம்பிக்கை எங்களுக்காகட்டும் எங்க பசங்களுக்காகட்டும், அது இன்னொரு டைம் இந்த வாய்ப்பு கிடைக்குமான்னு தெரியல. ரொம்ப போல்டா இருந்தாரு. நாங்களும் இருப்போம், அவர் சொல்ற மாதிரி நாங்களும் நடந்து காட்டுவோம். பத்தி சொல்லணும்னா எனக்கு புரிஞ்சது. ஒரு தகப்பனா ஒரு அண்ணன் அண்ணன் தம்பி அப்படி அப்ப சூழ்நிலையில நாங்க ஒரு 24 பேர் இருந்தோம் வேலையில. அப்போ யூனியன் ஸ்டார்ட் பண்ணும்போது வேற ஒரு யூனியன்ல இருந்து அவங்க ஏமாத்தி எங்களை ரொம்ப இது பண்ணிட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஐயா மூலியமா அவரை சந்திச்சு அவர் என்னென்ன சொல்றாரோ அதெல்லாம் பண்ணி ஒரு 24 குடும்பம் அவரால் ஒரு நல்ல நிலைக்கு வந்திருக்குதுன்னா அவரால் தான். அது இல்லைன்னா ஒரு ஒரு 5 வருஷம் கூட வேலை செஞ்சிருக்க முடியாது. இப்போ சூழ்நிலையில அங்க இருக்கிற சூழ்நிலையில ஒரு மேனேஜ்மெண்ட்ல பேசணும், நீங்க போய் பேசுங்க, இது பண்ணுங்க. அந்த ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் பண்ணும் போதே அவர் வந்து எவ்வளவு நாள் இருந்தாலும் அவர் போராடி எங்களுக்கு ஜெயிச்சு எங்களுக்கு வேலையை இது பண்ணி கொடுத்து சம்பளமும் அதிகமா வாங்கி கொடுத்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் அவர் ஒரு விளக்கேற்றி வச்சவர். இது போலதான் நாங்க இருக்கோம். சுகந்தம் தோழரை பத்தி பேசணும்னா இன்னைக்கு எல்லாமே பேசிக்கிட்டு இருக்கலாம். ஏன்னா எங்க குடும்பத்துல எங்க வாழ்க்கையில அவர் நிறைய விஷயங்களை வந்து மாறுதல் பண்ணியிருக்காரு. ஒவ்வொரு தோழர்களும் ஒவ்வொரு விதமான நல்ல பழக்கத்தையும் நல்ல எதிர்காலத்தையும் எங்களுக்கு காட்டினாங்க. அதுல முக்கியமா பாத்தீங்கன்னா, பெண்கள்னா பயந்து நிக்க கூடாது, எந்த இடத்துலயும் யாருக்கிட்டையும் தயங்கக்கூடாது. எந்த அதிகாரியும் பார்த்தாலும் நமக்காக அவங்க வேலை செய்யறவங்க தான், அவங்களுக்கு வந்து நம்ம போயிட்டு பயப்படணும் தயங்கணும்ன்றது இல்ல. நமக்குள்ள கேள்விகளை அவங்க கிட்ட வச்சாதான் நமக்கு பதில் கிடைக்கும் அப்படின்றத சொன்னவரு. எங்களோட ஒவ்வொரு குடும்பத்திலயும் பிள்ளைங்களோட எதிர்காலத்துல பின்னாடி பாத்தீங்கன்னா அவரோட ஏதோ ஒரு தூண்டுதல், ஒரு நல்ல ஒரு இது. யாரோ பிள்ளைங்க படிச்சா என்ன படிக்கலன்னா என்ன, நம்ம எந்த வேலைக்கு வந்து அதை மட்டும் செய்வோம் அப்படின்ட்டு இல்லாம எல்லா விஷயத்திலையும் பங்கெடுத்துப்பாரு. அதை பத்தி விளக்கம் கொடுப்பாரு. பிள்ளைங்க எந்த கேள்வி எதை மாதிரி கேள்வி கேட்டாலும் எல்லாத்துக்குமே ஒரு பதில், அதுக்கு ஒரு தீர்வு. எப்படி ஒரு இக்கட்டான சூழ்நிலையும் எப்படிடா இந்த பொழுத கலைப்போம் அப்படின்ட்டு இருக்கோம். ஆனா இவ்வளவுதானே, இதை தாண்டி போனோம்னா அவ்வளவுதான், அடுத்த படி நம்ம ஏறிடலாம் அப்படின்ற ஒரு மாதிரி ஒரு தீர்ப்பு சொல்றவரு. அதிகாரிகளை பார்த்து என்னைக்குமே அஞ்ச மாட்டாரு. அவரோட வயசு வந்து அவரோட நடைக்கும் அவரோட உடைக்கும் அவரோட செயல்பாட்டுக்கும் சம்பந்தமே இருக்காது. எங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அவர்ல பாதி வயசுதான் இருப்போம். எங்களாலலாம் இப்ப நடக்கும்போது எவ்வளவு சங்கடப்படுறாங்க பசங்க, வந்து சோம்பல் படுறாங்க. அவர் எந்த நாள்லயும் அந்த சோம்பல்ன்ற வார்த்தைக்கே இடம் இல்லாம அவ்வளவு ஒரு சுறுசுறுப்பா எந்த நேரத்திலயும் இயங்கத்துல இயக்கத்துல அவர் ஒரு முக்கியத்துவம் கொடுத்து இருந்துகிட்டு இருந்தாரு. தோழரோட இழப்பு வந்து எனக்கு மட்டும் இல்லை, எல்லாருக்குமே ஒரு பேரிழப்பு தான். அப்படி ஒரு நிகழ்ச்சி நடந்திருக்க கூடாது. கொஞ்ச நாள் தள்ளி போயிருக்கலாம், இன்னும் கொஞ்ச நாள் எங்க கூட நல்லா இருந்திருக்கலாம். ஏன் அப்படின்னு தெரியல. இந்த இழப்பை ஈடுகட்ட முடியாத ஒரு துக்கத்துலதான் எல்லாருமே இருக்கிறோம். அவர் இல்லைன்றதை விட அவருக்கு ஒரு ஒரு நாளும் சொல்லி கொடுத்த பாடங்கள் வந்து எங்களோட வாழ்க்கை முறையில ஒரு ஒரு நாள் தள்ளிக்கிட்டு வரும்போது அவர் ஏதோ ஒரு வகையில எங்க கூட இருக்கிறதா தான் நாங்க வந்து நினைச்சுக்கிட்டு இருக்கோம். இது போல ஒரு நாள் வரும்போதுதான் அவர் ரொம்ப இழந்துட்டோம், எங்கேயோ தூரமா தள்ளி வச்சுட்டோம் அப்படின்ற அப்போல ஒரு எண்ணம் எல்லாருக்கும் இருந்துகிட்டுதான் இருக்கு. அவரோட இழப்பை வந்து என்னைக்குமே மறக்க முடியாது. தோழரை என்னைக்கும் எங்களோட மனசுல நினைச்சுக்கிட்டு அவரோட வழியில மத்தவங்களுக்கு நம்மளால முடிஞ்ச உதவிகளை நேர்மையா செய்யணும்ன்றது மட்டும் எங்க எல்லாருக்கும் ஒரு பாடமா கத்து கொடுத்துட்டு போனாரு. அந்த பாடத்தை நாங்க வழிநடத்தோம். நாங்க இன்னைக்கு சம்பாரிச்சு சாப்பிடறோம்னாக்கா அந்த ஐயாவால தான். இந்த இடத்துல வந்து நிக்கிறோம், இந்த குளோப்ல நாங்க காலடியே வைக்க முடியும். இவங்களை தடி எடுத்தோமா தண்டல் தரி விரட்டிக்கிட்டே இருப்பாங்க, ஒரு சுத்திக்கிட்டே இருப்பாங்க.
ரொம்ப கஷ்டப்பட்டோம். 6 வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டப்பட்டோம். அப்புறமா தான் இந்த ஐயாவை நாங்க எங்க கண்ணுல பட்டாங்க. அதுக்கப்புறமா இவங்கள பட்டாங்க. இவங்க கண்டு நாங்க போய் அவங்களெல்லாம் தீர்த்து அந்த நின்னதே இவர்தான் நிலை நிறுத்தி வச்சிருக்கிறது. இன்னைக்கும் நாங்க அவளை நினைச்சுக்கிட்டே தான் இருப்போம். ஆனா இவள அந்த மாதிரி ஆளுங்க திருப்பி உருவாவாங்களா இருப்பாங்க கிடைக்குப்பாங்களான்றது தெரியாது. ஆனா கிடைக்கணும் அந்த மாதிரி ஆளுங்க. இப்ப நானே இப்படி பேசுறேன்னா இந்த இயக்கத்துக்காக வந்து நிக்கணும். அந்த மாதிரி மனசு எல்லாருக்குமா வருமானது தெரியாது. ஆனா அவருக்கு அந்த 8 குடும்பத்தை 8 பேர் கூட பிறந்தவங்களை விட்டுட்டு வந்து இந்த மக்களுக்காக வாழ்ந்திருக்காருனாக்கா அது பெரிய விஷயம். பெரிய விஷயம். அது நடக்கிறதுல இருந்திருக்கணும். இன்னும் உயிரா இருந்துதான் எங்களுக்கு கொஞ்சம் பக்கபலமா இருந்திருக்கும். செவ்வணக்கம் 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 சுப்ரனன் தோழருக்கு செவ்வணக்கம் சுரங்கன் தோழருக்கு செவ்வணக்கம் 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 செவ்வணக்கம். நாங்க வந்துட்டு சில பேர் வந்துட்டு சிங்கிள் பேரண்ட். சிங்கிள் பேரண்ட் இருந்தாலும் தான் எஜாருக்கு போகணும் பேசணும்னாலுமே ரொம்ப பயமா இருக்கும். ஏதாச்சும் ஒரு வேலை பாக்குற இடத்துல கூட ரொம்ப அப்படியே டார்ச்சர். முதல்ல இவங்களை பார்த்தாங்க, இவங்க வந்துதான் இவங்க வழிகாட்டினாங்க. இன்னும் நல்லா எங்க கூட இருந்திருக்கலாம். எந்த இதுவா இருந்தாலும் தெளிவான முடிவு, தெளிவான சொல்லு. எல்லா குடும்பத்தையும் நம்ம குடும்பம், அது 8 பேர் மட்டும் இல்ல, எல்லாரையுமே நம்ம குடும்பமா நினைச்சாங்க. இந்த மாதிரி ஒருத்தர் வந்துட்டு இறந்துட்டோன்றது பெரிய இழப்பு நமக்கு. இன்னமும் எங்க கூட தான் இருக்கிறாரு, நம்ம கூட தான் இருக்கிறாங்க. இன்னும் நல்ல வழி நடத்தணும் நம்மள. அவரை பத்தி பேசிட்டே இருக்கலாம். இறந்துட்டாருன்னு சொன்ன போது எங்களால எதுவுமே யோசிக்கவே முடியல. உடம்பு மேல கொஞ்சம் கவனத்தை வச்சிருக்கலாம். மத்தவங்க மேல வச்சிருக்க கவனத்தை அவங்க மேல வச்சுக்காம மறந்துட்டாரு. அவங்க என்ன பண்ணணும் ஏது பண்ணணும் அவங்களுக்கு என்ன செய்யறதுன்னே அவரு மத்தவங்களுக்கோசமே வாழ்ந்துட்டாரு. அவருக்கோசம் கொஞ்சம் கூட வாழ. எதுவா இருந்தாலும் ஆசையை கொடுத்தா எதுவா இருந்தாலும் நல்லபடியா எடுத்துட்டு இன்னும் கொஞ்ச நாளைக்கு நம்ம கூட இருந்திருக்கலாம். அவரு எங்க உயிர் இருக்கிற வரையும் அவர் நாங்க நினைச்சுட்டே இருக்கோம். செவ்வணக்கம் 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 செவ்வணக்கம். சுகந்தன் தோழர் எனக்கு தனி அனுபவம் கிடையாது. மனைவி சொல்லி தான் தெரியும் எனக்கு. ரொம்ப கடைசி நாளில் பார்த்துருக்கேன். நாளில் 2-3 வாட்டி வீட்டுக்கு வந்திருக்காரு. அவங்க சொல்லும் போதே எனக்கு வந்து படத்தில் வர சில ஹீரோக்கள் ஞாபகம் தான் வரும். அதெல்லாம் படத்தில் தான் பார்த்துருக்கோம். ஆனால் நிஜமாலுமே இந்த மாதிரி வாழ்ந்துருக்குறாங்கன்னு இப்போ தான் சொல்லும் போது தான் தெரியும். ரொம்ப உணர்ச்சி பூர்வமாக இருக்கும். அதுதான்